வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்டல் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக வந்து கம்மலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் ஹாஸ்டலோட வீடியோ போடுங்கன்னு, எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னான்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பினாங்கில் வந்து எங்களோட ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம். இதான் பாருங்க, எல்லாம் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணிடும். இதுதான் வந்து நம்மளோட பிளேஸ், நம்மளோட அடுப்பு இதுதான். ஓகே, இதான் நம்மளோட ஃப்ரிட்ஜு. இது வந்து நம்ம நேபாள் பசங்களோட ஃப்ரிட்ஜு, இது வந்து நம்ம பங்களா பசங்களோட ஃப்ரிட்ஜு. வாங்க நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போவோம். இதுதான் வந்து நம்மளோட வாஷிங் ஏரியா. வாஷிங் ஏரியா நம்ம துணி துவைச்சிக்கலாம், அந்த இந்த சைடு வந்து காய வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நமக்கு துணி துவைக்கிற நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கம்பெனி. இதுதான் காய போடுற இடம். நம்ம துணி காய போடவும் இடம் பத்தாது. பாதி பேர் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையரில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையர் பண்ணாமல் இங்கே கொண்டாந்து கூட காய போடுவாங்க. நம்மளோட ஹாஸ்டல் வந்து டோட்டல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம கிச்சன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்மளோட ரூம் இருக்கும். ஸோ வாங்க நம்மளோட ரூம் போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் எங்களோட ஷூ ரேக். நாங்கள் எப்போயும் கம்பெனிக்கு போகிறப்ப வந்து இங்கேருந்து ஷூ எடுத்துக்குவோம், அந்த ரெண்டுலேருந்து ஷூ வச்சுருவோம். அப்புறம் வாங்க நம்ம ரூமை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரூமை பார்த்துட்டு அடுத்து மற்ற ரூம் பார்ப்போம். வாங்க. இதுதான் வந்து நம்மளோட அரண்மனை, வசந்த மாளிகை. எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன்ஸ் ரூம்ஸ். இது நம்ம டோட்டல் வந்து ஒரு 10 பேர் இருக்கோம். ஸோ வந்து 4 பெட்டு, ஒரு பெட்டில் வந்து 2 பேர் படுத்துக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் எல்லா நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து பெட் இருக்கும். இது வந்து நேபாள் ரூம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரூம் கொடுத்துட்டாங்க. அதானே, இதுதான் நம்மளோட வாஷ்ரூம், நம்மளோட இதுதான் நம்மளோட அந்த பாத்திங் எல்லா வசதியுமே இங்கே இருக்கு. 7 மணிக்கு பஸ் வரும். அந்த 7 மணிக்குள்ள தான் எல்லாரும் குளிச்சுட்டு போகணும் இந்த டைமிங்குள்ள. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இதில் நம்ம ரெண்டு கண்ட்ரி இருக்குது. மேலே மட்டும் ஒரே கண்ட்ரி தான் இருக்குது, பங்களாதேஷ். அங்கே போவோம். கீழே என்ன செட்டப் இருந்ததோ அதுதான் மேலே இருக்கும். அவுட்டோர் செஷன் நம்ம ரூம்ல பால்கனி மாதிரி. நம்ம ரூம்ல தெரியாது, ஏன்னா நம்ம வந்து நம்ம ஹீட் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கூலிங் சீட்டு போட்டு. இதுதான் பால்கனி, எட்டி பார்த்துக்கலாம்.